அதான் நான் பாத்துக்கிறேன். அது என்ன? சரி. கொடு. அங்க போய் கேளு. இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஒன்று கொடுங்க. சக்கரை போட்டுக்கல. எனக்கு அதெல்லாம் வேணாம். எப்படி நல்லா இருக்கீங்களா? ஆமாமா. வேணாம் எங்களுக்கு இது வேணாம். இதுக்கு உடனடியா ஒரு முடிவு தெரியணும். சௌக்கியம் தானே எல்லாரும்? இது நல்லா இருக்கு. குடிச்சிட்டு பேசுவான். வெளியே போயிட்டு செமையா இருக்கு. ஆமாமா செமையா இருக்குது. தெரியக்கூடாது. எடுத்துக்கங்க. என்னடி நீ அழகு நீங்க பண்ணிட்டு? கொஞ்சம் ஆடாம இருங்க. இந்த பின்னெல்லாம் எம்எல்ஏ குத்துறியா? இந்த இல்லைன்னு வயசான சொன்னா காலத்துல இல்ல. எனக்கு என்ன பண்ற? மா தினேஷ் வாங்கி கொடுத்த இந்த புடவையே கட்டிருக்கலாம்ல. பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. பழச தோச்சு தந்தா மாதிரி இருக்கு. என் கட்சியோட கலரும் இல்ல. என்ன இப்படி கட்டி கூட்டிட்டு போய் அங்க என்ன கௌரவப்படுத்த போறீங்க? நான் வரலன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறது இருக்கேன். ஒரு என்ன பேரன். இந்த பாடு அவனோட நிச்சயத்துக்கு போகாம வேற எங்க போப் போறீங்க? இதெல்லாம் நான் பார்த்து சொல்லிக்கிறேன். விடு. நீ அதானே பண்ண. இதெல்லாம் இந்த ஐதீகன்னு வாங்கல்ல. அப்புறம் பார்ட்டியோட கொடியை பிடிச்ச மாதிரியே ஒரு சேவ் தி டேட் போட்டோ ஷூட் போட்டுடலாமா? ஃபேஸ்புக்ல போடலாம்ல. பார்ட்டி குரூப்ல போட்டு மேக்ஸிமம் ஷேர் பண்ணிடலாம். கிரி எங்க? கிரியை கூப்பிட்டேன், எடுக்கவே இல்லை. ஏதாவது ஹாஸ்பிட்டல் கேஸாக வெளியே போயிருப்பான்னு நினைக்கிறேன். நேற்று அவருக்கு ஒரு ஷர்ட் வாங்கியிருந்தேன். அவர்கிட்ட கொடுக்கவும் முடியல. போகும்போது ஜீப்ல பார்க்கலாம்ல. அப்போ கொடுத்துடலாமா? முதலாளி முதலாளி தினேஷ் அண்ணா, சீக்கிரம் வாங்க அண்ணா, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. அங்க அங்க சீக்கிரம் ஓடி வாங்க. வாங்க வாங்க. பெட்டர் வா. என்னாச்சு என்னாச்சு? என்னடா என்னாச்சு சொல்லு. என்னாச்சுடா சொல்றா. தினேஷ் அண்ணா அங்க பாருங்க. கதை உடைக்காதீங்க, அதான் வரேன். நீயா? இது என்ன புது கோலம்? பாத்திரம் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? இது எங்க இருந்து கிடைச்சது? தொடக்கூடாது தொடக்கூடாது, வெடிச்சிரும். வெடிச்சிடுமா? எங்க போ முதலாளி? ஆஷான் ஓடிடுச்சு. எங்க எங்கன்னு தெரியாது உஷிரே. அவங்களுக்கு நான் தான் கையில கிடைச்சேன். யாருக்கு? டேய் எதுவும் சொல்ல வேண்டாம். இல்லாத கொள்ளாத சொல்லி எங்க ஏமாத்த பாக்குறியோ?
உன் வீடு இடிஞ்சு விழுந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும்? வீடு கட்டும் போது நல்ல சிமெண்ட் கம்பி எல்லாம் வச்சு கட்டணும். இப்போ நான் கட்டண்டா ஒன்ன வச்சு சமாதி. இப்படி என்ன அடிக்கிறதுக்கு உன் கான்ட்ராக்டரை போய் அடியா போயா. கொய்யால என் தொழில குத்தம் சொல்ற நீ பைத்தியம் உன்னையும். நான் ஒரு விஷயம் நீ சொல்றேன். ஒரு மண்ணு சொல்ல வேணாம். நீ அவனும் சேர்ந்தானே என் காசை போடுங்க நீங்க. யாரு நாங்களா? கைய உடைச்சுடுறேன். கையை தானே சொல்லி அடிக்காதீங்க. முதல்ல நான் சோழி போட்டு பார்த்துட்டு உங்க பிரச்சனை என்னன்னு சொல்றேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் சொல்றது கேளுங்கய்யா. நான் உண்மையா தான் சொல்றேன். எனக்கு கணிச்சு பார்க்க கொஞ்சம் டைம் கொடு. இதுக்கு மேல அடிக்காதயா ப்ளீஸ் 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 ப்ளீஸ். மேஷம் ரிஷபம் கடகம் மீனம். அம்மா இது இருக்கு. மாமன ஒழுங்கா பறையில இது மாதிரி உன் கிட்னி தூக்கி வெளியே வச்சிருவான். ஏன்பா உன் முதலாளி ஆவாகனம் எல்லாம் தெளிவா தானே பண்ணாரு? ஆமா, நானும் கூட தான் இருந்தேன். எல்லாம் பேக் பண்ணி கரெக்டா எல்லாம் அவங்க கையிலே கொடுத்து விட்டேனே. என்னோட குரு மேல சத்தியமா சொல்றேன். அப்படியே கையில வாங்கிக்கோங்க. அங்கேயும் இங்கேயும் பார்க்காம திருநள்ளாறு கொண்டு போய் ஆத்துல விட்டுருங்க. எல்லாம் நினைத்து போல் முடிந்து மங்களம் உண்டாகட்டும். அப்ப பிரச்சனை நடந்தது அங்க இல்ல. அப்புறம் எங்க இருக்கோம்? அதாவது நீங்க வழக்கமா உருட்டுறத வச்சுதான் உருட்டுங்க. கிடைச்சதா பாருங்க. நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. எது? இல்ல நீங்க என்ன மாதிரி பண்ணீங்கன்னு சொல்லுங்க. எங்க நீ சொன்ன மாதிரி தான் எல்லாம் செஞ்சோம். அப்படியா? சத்தம் போடாம இரு. ஏய், அந்த வழியா போக வேணாம். நம்ம ஆளுங்க யாராவது இருப்பாங்க. சரி அப்ப நான் ஸ்கூல் பேக் சைடா போயிடலாம். எந்த வெளியில போறீங்க? என்னடா ஸ்டார்ட் பண்ண ஆத்தாவுமா இல்லையா? கேக்கே, சத்தம் வராம வண்டி எடுறா. நீ என்ன விளையாடுறியா? ராத்திரில சத்தம் கேட்டா யாராவது இதை கேட்பாங்க. சீக்கிரமா எடு. விளையாடாத கேக்கே. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் இங்கதான் இருந்தேன். நீங்களும் இங்கதான் இருந்தீங்களா? கடவுளை எங்களை காப்பாற்று. கதை இப்படி போனால் என்ன ஆகுமடா? விதி என்றொரு வளவில் சென்று விடும். அப்ப அது இல்ல. இல்லையா? ஜோசியரே, கடவுளே இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழியை காட்டுங்க கடவுளே. என்னாச்சு? இல்ல நீங்க என்கிட்ட சொல்லாத விஷயங்கள் ஏதாவது போற வழியில நடந்துச்சான்னு சொல்லுங்க. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்களும் நல்லா யோசிச்சு பாருங்க. அங்க இருக்கு அங்க இருக்கு. அவர் ஏதோ சொல்ல சரி, வர. மறுபடியும் கதை சொல்லாம என் பணத்தை ஒழுங்கா என்கிட்ட கொடு. ஆமா தினேஷ், நான் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நம்ம 9வது தெருல இருக்காருல கர்ணன். 9:50க்கு சொல்லு சொல்லு சொல்லு. எதையும் மறைக்காத. சொல்லு சொல்லு சொல்லு. எங்க சொல்லு 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 சொல்லுப்பா. ஏற்காடு போற வழியில கட்டபொம்மை வளைவுல மரியாதை செலுத்துறதுக்காக நம்ம தோழர் கர்ணன் இடத்துல நிப்பாட்டணும். பாத்தியா என்ன பண்ணிருக்காங்கன்னு? நான் தான் உங்ககிட்ட சொல்லிருக்கல, ஆவாகனம் பண்ண பைகளோட போகும்போது எங்கேயும் வண்டியை நிறுத்தக்கூடாதுன்னு. அது எங்க தோழர் கர்ணானன் தான். நாங்க என்ன வேணா பண்ணுவோம். உனக்கு என்னையா? அதுக்கு என்னவா பிரச்சனை? இப்ப எனக்கு இல்ல. கோஷம் போட்டு எல்லாரும் திரும்ப வண்டியில ஏறப்போ இறங்கினவங்கள ஏறினாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? இன்குலாப் 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 ஜிந்தாபாத். இன்குலாப் 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 ஜிந்தாபாத். உங்க ஊருக்கு போற அந்த 13வது பேயை ஆவாகனம் பண்ணி திரும்ப அனுப்பலன்னா அது பெரிய பிரச்சனையாகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். அடுத்த 2 நாள்ல காசு வீடு வந்து சேரணும். இல்ல உங்க 2 பேருக்கும் பூஜை நான் பண்ண வேண்டியது இருக்கும். புரியுதா? முதல்ல வண்டி ஏடுறா. எதையாவது மறதியா? இது இன்னும் முடியலையா? அடிச்சுட்டே இருக்காங்க.
எங்கேயும் போயிடக்கூடாது. போக மாட்டேன். இல்லைன்னா பேசாம இங்கேயே உட்காரு. உங்க பாத்தியா? ஹாய். எனக்கு அப்பவே தெரியும். நல்லா இருக்கு. அவளுக்கு என்ன? அப்புறம் சரி, விஷயத்துக்கு வரலாமா? ஆடா இருங்க இருங்க, இன்னொரு ஆள் வர வேண்டிய இருக்குல்ல. டேய் இன்னொரு வாட்டி கால் பண்ணு. முன்னாடியே வர சொல்லியிருந்தானே. இப்போ வந்துருவாங்க. இதோ வந்துட்டேன். சொல்லு. அம்மா தேவி இதால என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கான்? ஏய், எல்லாரும் வெயிட் பண்றாங்க, சீக்கிரம் வா. தினேஷ் இங்க வா. ஒரு பாம் இருக்கு, எடுக்கவா? இவன் பாம்பெல்லாம் போட்டா சாவ மாட்டான். அந்த சோழியும் பழகி எடுத்துவா. இது என்ன செஸ் போர்டா? நான் கிளம்புறேன். என்ன இல்ல எல்லாம் இப்படி தடங்களா? என்ன இந்த ஆள் ஜோசியம் பார்க்க வந்துட்டு கபடி ஆடிக்கிட்டு இருக்கான்? இல்ல இந்த சமயம் ஏற்கனவே ஆயிடுச்சு, நீ நட. என்ன நீங்க மாப்பிள்ள கிடையாது, நீங்க நடங்க. எங்க கூப்பிடுற? வேகமா வா. எங்க கூட்டு போற சொல்லு. வா. இங்க எதுக்கு? இங்க நில்லு. வா வா. இங்க பாருங்க, நீங்க பேசிட்டு இருங்க. ஓகே. என்ன ஜோசியரே, டிராயிங் பண்ணாம விஷயத்த சொல்லுங்க. எனக்கு வேலைக்கு போக வேண்டியது இருக்கு. பாத்தீங்களா, கரெக்டா இருக்கு. இப்ப நான் 4 கிழமையும் சொல்லிடுறேன். அதாவது 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 11:50 இருந்து 12:15 வரைக்கும் சுப முகூர்த்தம். அந்த நேரத்துல நிச்சயம் பண்ணலாம். 12 முடியாதுங்க. முடியாது. 12ஆம் தேதி நம்ம கட்சிக்கு மீட்டிங் இருக்குல்ல. ஆமா 12ஆம் தேதி நடக்காது, ஏன்னா பார்ட்டி ஊர்வலம் இருக்கு. இன்னொரு நாள் பாருங்க. 13 முடிவு பண்ணுவோம். என்ன? ஐயா 13 கெட்ட நாள். அப்படியா? இங்க பாரு, 13 வேணாம், மோசமான நாள். வேணானா விடுங்க. சரி 14 வச்சுக்குவோம். என்ன? செவ்வாய்க்கிழமை வேணாம், செவ்வாய்க்கிழமை அந்த அளவுக்கு நல்ல நாள் இல்ல. அப்ப சரி, நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். நான் கூப்பிட்டிருந்தேன், ஏன் கால் அட்டென்ட் பண்ணல? என் மேல கோவமா?